அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவக்கிரக கோயில்கள் போலவே காஞ்சிபுரத்திலும் நவக்கிரக கோயில்கள் அமைந்துள்ளன. இந்த கோயில்கள் அனைத்தும் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது. இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது காஞ்சிபுரத்தில் உள்ள நவக்கிரக கோயில்களில் ஒன்றான அருள்மிகு மணிகண்டீஸ்வரர் திருக்கோயில். கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இத்தலத்தில் சனி பகவான் வழிபட்டதால் இத்திருக்கோயில் சனி பரிகார தலமாக திகழ்கிறது. பிரம்மா, விஷ்ணு, வாசுகி மற்றும் தேவர்கள் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர். மேலும் இத்தலத்தில் 4 சிவலிங்கங்கள் இருப்பது மற்றும் ஒரு சிறப்பு. முதலில் இந்த ஆலயத்தின் தல வரலாறு பற்றி பார்ப்போம். அதையடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். தேவர்களும் அசுரர்களும் தாங்கள் சாகாமல் இருக்க பார்க்கடலில் இருக்கும் அமிர்தம் உதவும் என்பதை அறிந்து பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பற்றி இருந்தனர். அப்போது ஏற்பட்ட வலி தாங்காமல் வாசுகி பாம்பு ஆலகால விஷத்தை கக்கியது. ஆலகால விஷம் என்பது உலகில் உள்ள அனைத்து படைப்புகளையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதனால் அச்சமடைந்த தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். எல்லாம் வல்ல இறைவனான சிவபெருமான் இந்த உலகை காப்பாற்ற தானே அந்த ஆலகால விஷத்தை உட்கொண்டார். இதனால் சிவபெருமான் கடுமையான வலியால் அவதிப்பட்டார். இதை கண்ட பார்வதி உடனடியாக அவரின் தொண்டையில் ஒரு கையை வைத்து விஷம் மேலும் பரவாமல் தடுத்தார். இதன் விளைவாக சிவபெருமானின் தொண்டை நீல நிறமாக மாறியது. இதனால் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அல்லது நீலமணிமித்ரன் என்ற பெயர் உண்டானது. தங்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் விஷத்தை குடித்ததால் தேவர்கள் மனம் வருந்தினர். இந்த பாவத்தில் இருந்து விடுபட தேவர்கள் காஞ்சிபுரத்திற்கு வந்து இத்தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். எனவே இத்தலத்தில் உள்ள சிவபெருமான் மணிகண்டீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். மேலும் வாசுகி பாம்பின் ஆலகால விஷத்தை சிவபெருமான் உட்கொண்ட காரணத்தால் வாசுகிக்கு தோஷம் ஏற்பட்டது. தனது தோஷத்தில் இருந்து விடுபட வாசுகி காஞ்சிபுரத்திற்கு வந்து இத்தலத்தில் வாசுகி தீர்த்தம் என்ற குளத்தை உருவாக்கி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்டது. இதனால் வாசுகியின் தோஷம் நீங்கியது. இத்தலத்தில் வாசுகி வழிபட்ட சிவலிங்கம் பனாமணீஸ்வரர் என்றழைக்கப்படுகிறது. இதுவே இந்த ஆலயத்தின் வரலாறு. இப்போது ஆலயத்தை தரிசிப்போம். ஆலய நுழைவாயில் கோபுரம் இல்லாமல் நுழைவு வளைவுடன் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. நுழைவாயிலின் இடதுபுறம் உள்ள வரசித்தி விநாயகரை வணங்கி ஆலயத்திற்குள் செல்கிறோம். நுழைவாயிலை கடந்ததும் பிரதான மண்டபம் அமைந்துள்ளது. பிரதான மண்டபத்திற்கு முன்பு பலிபீடம் மற்றும் நந்தி அமைந்துள்ளது. பிரதான மண்டபத்தில் சூரியன், சந்திரன் காட்சியளிக்கின்றனர். அதையடுத்த கருவறை மண்டபத்தில் கருவறை சன்னதியில் மூலவர் மணிகண்டீஸ்வரர் மேற்கு நோக்கி லிங்க வடிவில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். கருவறை சன்னதிக்கு வெளியே சனி பகவான் காட்சி தருகிறார். பிரதான மண்டபத்தை சுற்றி துர்கா, பிரம்மா, மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி மற்றும் விநாயகர் உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சன்னதி, காலபைரவர் சன்னதி ஆகியவை உள்ளன. காலபைரவர் சன்னதிக்கு வலதுபுறம் மார்க்கண்டேயர் சன்னதி, பனாமணீஸ்வரர் சன்னதி மற்றும் கணிகண்டீஸ்வரர் சன்னதி என்று 3 சிவலிங்க சன்னதிகள் அடுத்தடுத்து அமைந்துள்ளன. இவற்றில் பனாமணீஸ்வரர் லிங்கம் வாசுகியால் வழிபட்ட ஒன்று. அடுத்து விநாயகருடன் நாகர்கள் உள்ள சன்னதி, நவக்கிரக சன்னதி, படவேட்டம்மன் சன்னதி ஆகியவை உள்ளன. படவேட்டம்மனை குலதெய்வமாக வழிபடும் பலர் இந்த சன்னதிக்கு வந்து படவேட்டம்மனை தரிசித்து செல்கின்றனர். படவேட்டம்மன் சன்னதியை அடுத்து சுந்தராம்பாள் சன்னதி அமைந்துள்ளது. ஆலய தலவிருட்சம் வில்வமரம். தீர்த்தம் வாசுகி தீர்த்தம். பிரார்த்தனை சிறப்பு. சனி பகவான் தன் சாபம் நீங்குவதற்காக இங்குள்ள சிவபெருமானை வேண்டி வழிபட்டதாக கூறப்படுகிறது. எனவே இத்தலம் சனி பரிகார தலமாக கருதப்படுகிறது. கோச்சாரத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற காலகட்டங்களில் இருப்பவர்கள், சனி தசை, சனி புத்தி நடப்பவர்கள் மற்றும் ஜாதகத்தில் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள சனி பகவானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். இத்தலத்தில் சனி பரிகார பூஜை செய்யும் முறை பற்றி இப்போது பார்ப்போம்.
சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு 8 எல் தீபம் ஏற்றி கருநீல நிற வஸ்திரம் சாற்றி நெய்வேத்தியமாக எள்ளு சாதத்தை படைத்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அதன் பிறகு சனி பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைத்த எள்ளு சாதத்தை கோயிலில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இங்கு வந்து வேண்டுபவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் எல்லாவித தோஷங்களின் கெடுபலன்கள் வெகுவாக குறையும். ஆயுள் பலம், ஆரோக்கியம், திருமணம், குழந்தை வரம், வேலை, தொழிலில் முன்னேற்றம் போன்ற நற்பலன்கள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6:30 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் 7 மணி வரை. மணிகண்டீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் திருக்கச்சி நம்பி தெரு, அதாவது டி.கே. நம்பி தெருவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிலும், ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது. ஆட்டோ, ஷேர் ஆட்டோ வசதிகள் உள்ளன. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.